அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து 4 நாட்களில் 40 ஆண்டுகள் செய்ய வேண்டிய சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, இதுதான் நாங்கள் விரும்பிய மாற்றம் என்று சமூக வலைதளங்கள்ல தாவேக்கோட ஆதரவாளர்கள் மாங்கு எழுதிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான், இதுல நீங்க லேபிள் ஒட்டாதீங்க என்று எதிர்கட்சிகள் அதை எடுத்து ஆதாரப்பூர்வமா பேசிட்டு இருக்காங்க. என்னென்ன சாதனைகளாக இவங்க சொல்றாங்க, எதுல லேபிள் ஒட்டிருக்காங்க அப்படிங்கறதான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஒரே நாள்ல தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருளை ஒழிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. 10 டன் போதைப் பொருளை எடுத்து பெரிய குழியை வெட்டி புதைக்கிற மாதிரி ஒரு காணொலியை சமூக வலைதளம் பார்க்க முடிஞ்சு. பாத்தீங்களா, இதுதான்டா ரியல் சிஎம், இதாண்டா பிளாஸ்ட் மோடு, வெறித்தனம், சம்பவம் லோடிங்டா. இது மாதிரி ஒரு முதலமைச்சர் எங்கேயா பார்த்துக்கமா? ஆட்சிக்கு வந்து ஒரு நாள்லயே போதைப் பொருளை ஒழித்த எங்கள் தளபதி வாழ்க வாழ்க, டிவி கேடா ஃபயர்ரா அப்படின்னு எல்லாரும் ஃபயரை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த புகைப்படத்தை கட் பண்ணி கூகுளில் போட்டு பார்த்தா 7/3/2026 எப்போ தேர்தல் தேதி தான் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் 7ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை பல்வேறு வழக்கில் பிடிபட்ட போதைப் பொருளை கொண்டு வந்து ஒரு பெரிய குழியை வெட்டி ஜேசிபியை வச்சு உள்ள வச்சு மூடுறாங்க. இந்த புகைப்படத்தை எடுத்து அப்படியே போட்டு, இது டிவிக்கு ஆட்சி வந்த உடனே தளபதி உத்தரவுக்கு இணங்க போதைப் பொருளை பிடித்த காவல்துறைன்னு சொல்லி ரீல்ஸை போட்டு லைக்ஸை வாங்கி பொய்யை பரப்பிருக்கிறது ஒரு கும்பல். அதாவது தாவேக்கா ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாடு முழுக்க போதை கலாச்சாரத்தை ஒழிப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். தேர்தல் பரப்புரலின்னு சொன்னார், அவருடைய தேர்தல் வாக்குறுதின்னு சொன்னார். அதே போல் அதுக்கான ஸ்டெப்பை எடுக்க போகிறனும் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்டெப்பை எடுத்த பிறகு அதை போடுறது தப்பே கிடையாது. ஆனால் பழைய புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு போட்டு வந்த உடனே போதைப் பொருளை ஒழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சமூக வலைதளங்களில் பச்சையாக பரப்பியிருக்காங்க. இப்போ சமூக வலைதளங்களில் பரப்பப்படுது எது பொய் எது உண்மைன்னே கண்டறிய முடியல. இந்த புகைப்படத்தை காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையே தன்னுடைய பக்கத்தில் போட்டிருக்காங்க. அந்த புகைப்படத்தை டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்தால் இவங்க இப்போ நடந்தது மாதிரி அடித்து விட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, அடுத்த 717 கடைகளை மூடுவதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருந்தார். 717 கடைகளை, எந்த மாதிரி கடைகள்? பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில், வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் கூடிய கடைகளை மூட சொல்லியிருந்தார். நிறைய கடைகளை மூடிருக்காங்க, நம்ம பார்க்க முடியுது. அது ஒரு வரவேற்கத்தக்கது, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா டாஸ்மாக படிப்படியாக குறைப்பதோடைய ஸ்டெப்பு தான் இது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். வந்த உடனே மொத்தமாக மூடலாம் கூட 717 கடையை மூடிருக்காரு. இது ஆனால் இது முதல் முறையான நடவடிக்கை. வந்த உடனே எப்படி பண்ணிட்டார் பார்த்தீங்களா? 2006 அமைச்சர் ஜெயலலிதா 500 கடை, 2021 ஐயா ஸ்டாலின் 500 கடை, அதுக்கு இடையில எடப்பாடி பழனிசாமி 500 கடை, ஒரு 1100 கடை இறங்கி மூடிருக்காங்க. ஆனாலும் வருமானம் குறையில், அது ஒரு விஷயம். அமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தான் அந்த டைமிங்கை குறைச்சி விட்டாங்க. 12லேருந்து 10 மணி ஆக்கினது, 8 மணி ஆச்சு, அப்புறம் 10 மணி ஆக்கினாங்க. இப்போ நேரத்தை குறைச்சா சரியானது. நேரத்தை குறைக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்னா சரி, பாராட்டுக்குரியது. ஏற்கனவே அவங்க 1100 கடையில் மூடிருக்காங்க, மீண்டும் இவர் வந்து ஒரு 717 கடைகளை மூடிருக்காரு. அதுக்கு நம்ம வரவேற்கிறோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் டி நகரில் 40 வருஷமா நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், இந்த கடையை மூட முடியல. ஆனால் டிவிக்கு ஆட்சி வந்த உடனே, தளபதி உத்தரவிட்ட உடனே இந்த கடையை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா எடுத்து ரீல்ஸ் போடுது. ரீல்ஸ் போட்டது என்னன்னா 10 மணிக்கு, 12 மணிக்கு அந்த வழியாக பையன் போயிருக்கிறான். என்ன இந்த கடையை மூடிட்டாங்கன்னு இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டுச்சின்னு போய் பார்த்தா அந்த கடை திறந்துருக்கு. 11:59 போனாலும் எல்லா கடையும் மூடி தான் இருக்கும். அப்படி பார்த்தா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மாகையும் மூடிட்டாருன்னு சொல்லி ரீல்ஸ் போடலாம். எத்தனை மணிக்கு போனா? காலைல 8 மணிக்கு போனான். காலை 8 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் போய் மொத்தமாக 1700 கடையும் மூடியாச்சுங்க. சூப்பர். ஏன் இரவு 10 மணிக்கு மேலே ரீல்ஸ் போடுங்களேன், எல்லா கடையும் மூடி தானே இருக்கும். தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக வர மூடியாச்சுங்க. எத்தனை மணிக்கு மூடினாருங்க? 10 மணிக்கு மூடினாரு. அப்புறம் எப்போ திறந்தாரு? 12 மணிக்கு திறந்துவார். இதுதான் டாஸ்மாக மூடுறதா? இந்த இடத்துல தாங்க இந்த டாஸ்மாக் கடை இருக்கு, கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்போ அதை லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. கோவில்கள் வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாகத்தான் மூடணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா டாஸ்மாக மூடணும், அது நம்முடைய கொள்கை. இப்போ ஐயா மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் வந்து கல்விக்கூடங்கள் வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் கூடிய டாஸ்மாக மூடணும் உத்தரவிடுறாரு. இப்போ தமிழ்நாடு முழுக்க உளவுத்துறை எல்லாம் கணக்கெடுத்து 717 கடையை கொடுத்துட்டாங்க. வழிபாட்டு தலங்கள், கல்விக்கூடங்கள், இந்த ரெண்டுக்கு பக்கத்தில் கூடிய கடையை மூடிவீங்க, அப்படித்தானே? 717 கடை தான் இது வரைக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் கல்விக்கூடங்களுக்கும் பக்கத்து இருந்துச்சு, அதனால மூடிட்டீங்க.
இப்போ மூடணும் அப்படின்னா டாஸ்மாக் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பிள்ளையார் சிலையை கொண்டு வச்சிடலாம். ஒரு 100 அடிக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் சிலையை போட்டுட்டு தினமும் ஒரு 10 பேர் பூ போட்டு அதுக்கு ஒரு உண்டியில் வச்சு ஒரு தீபத்தை ஏற்றினோம்னா எங்கள் வழிபாட்டுத்தலம் இருக்குங்க, பக்கத்தில் டாஸ்மாக் மூடிடுங்க அப்படின்னா மூடிடுவீங்களா? இப்போ அதான் நான் செய்யலாம்னு இருக்கேன். தமிழ்நாடு முழுக்கூடி டாஸ்மாக் பக்கத்தில் ஒரு பிள்ளையார் சிலையோ ஒரு முருகன் சிலையோ இல்லை ஏதோ ஒரு சிலையை வைக்கலாம். இல்லை வழிபாட்டுத்தலம்னு சொல்லிட்டாரு. பக்கத்தில் வந்து ஒரு பெந்திகஸ்ட் சர்ச்சு, அதுக்கு வந்து பெருசாக காசு தேவை கிடையாது. ஒரு சீட்டை போட்டால் போதும், ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டை போட்டு ஒரு சீட்டை போட்டு உட்காந்துட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணோம்னா நாங்கள் பலகாலமும் பண்ணிகிட்டு இருக்கோமுங்க. அதனால் எங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிக்கெலாம் கூடிடுவோம், மாலை நேரத்தில் கூடுவோம். அதனால் எங்களுக்கு டாஸ்மாக் வரவங்களாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் சொன்னால் அப்போ மூடிடுவீங்களா? இல்லை பக்கத்தில் ஒரு மரம், ஏதோ ஒரு மரம், வேப்ப மரமோ புளிய மரமோ எந்த மரமோ, அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி அதில் இந்த விஜய் நெத்தியில் வச்சுருக்காப்லையே, அது அரகஜாவா அராஜகமா அரகஜா, அந்த அரகஜாவா மூலிகையை எடுத்து அதில் வச்சு இந்த மாதிரி வந்து வழிபாட்டுத்தலம், இது எங்கள் மாரியம்மை நான் ரொம்ப நாளாக கொண்டுட்டு இருக்கோம், இது வந்து மரத்து மாரியம்மை அப்படின்னு சொல்லி இது 100 அடி பக்கத்தில் இருக்குங்க அப்படின்னு சொன்னால் மூடிடுவேலா? இனிமேல் டாஸ்மாக மூடணும்னு யாரும் போராடாதீங்க. ஏன்னா போராட்டம்லாம் வீணு, அதெல்லாம் தேவையே கிடையாது. சிம்பிளாக ஒரு 2 மீட்டருக்கு மஞ்சள் துணி, ஒரு அரகஜா, கொஞ்சோண்டு சந்தனம், கொஞ்சோண்டு விபூதி, கொஞ்சம் குங்குமம், கொஞ்சம் அந்த மரத்திலே படித்த மலர்கள் எடுத்து கொண்டு வந்து நீங்கள் சுற்றி, இது நாங்கள் காலகாலமாக வழிபட்டு இருக்க சாமி, இதுக்கு பக்கத்தில் டாஸ்மாக் இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த அரசு நடக்கணும். அப்படியே அருமையான அரசு. வழிபாட்டு தலங்களுக்கு பின்ன நீங்கள் வந்து பள்ளிக்கூடம் கட்ட முடியாது, கல்லூரியை உடனே கட்ட முடியாது, அதுக்கு நாளாகும். ஆனால் கோவிலை உடனே உருவாக்கக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் வந்து சர்ச்சை உருவாக்கலாம், இது கோவிலையும் மரத்தையும் கட்டி உருவாக்கிடலாம். அதனால் இல்லை மயில்கல் கூட கும்பலாம். மயில் சாமிங்க அவர், மயில் சாமினா பழைய நடிகர் மயில் சாமி இல்லை, மயில்கல் சாமி. அதனால் மயில் சாமி. அதனால் இந்த மயில்கல் பக்கத்தில் இந்த டாஸ்மாக் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உடனடியாக இந்த அரசு நடக்கும். அவ்வளோ அருமையான அரசு இந்த அரசு. அடுத்து யாருமே செய்யாத செஞ்சிட்டாருங்க. 21 வயது நிரம்பியவர்களுக்கு மட்டும்தான் இனி தமிழ்நாட்டில் மதுக்கடைகளில் மது கிடைக்கும் என்று அறிவித்த தானை தலைவர் தன்மான பேரொளி தளபதி விஜய் வாழ்க. இதுதான்டா உண்மையான ரியல் பிளாஸ்ட். என்ன சிங்க மோட்ல இருக்காரா? 21 வயசு இளைஞனுக்கு மட்டும்தான் மது கிடைக்கும்னு சொல்லிட்டாருன்னா பரவாயில்லையே, உண்மையிலே பாராட்டுக்குரியதுங்க. 21 வயசு வந்த இளைஞனுக்கு தான் மது. ஏன்னா பள்ளிக்கூடத்து பிள்ளைய குடிக்கிறான், ஸ்கூல் பசங்க குடிச்சு சாகுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போன பசங்க பீர் பாட்டில் உட்காந்து குடிக்கிற காணொலிகளை சமூக வலையில் நம்மளே பார்த்துக்கிறோம். 16 வயசு பையன் 17 வயசு பையன்லாம் குடிக்கிறான். இதை கட்டுப்படுத்தணும்னு நம்ம பல முறை பேசியிருக்கோம். அதை ஒருத்தர் நடைமுறைப்படுத்திட்டாரே, வாழ்த்துக்கள்யா அப்படின்னு போடலாம்னு கீழே கமெண்ட் படிக்கலான்னு பார்த்தா, ஐயோ இது இப்போ நடக்கலை, 2003 தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. 21 வயது நிரம்பியவர்களுக்கு மட்டும்தான் மது கிடைக்கிற சட்டம் 2003 இருக்கு. ஊரா வீட்டு மாங்காயில் ஊறுகாய் போடாதீங்க ப்ரோ அப்படின்னு ஒருத்தன் கீழே எழுதியிருக்கான். இதை கடந்த ஆண்டு தமிழ்நாட்டுடைய முன்னாள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரத்துறை அமைச்சர் முத்துச்சாமி அவர்கள் பேசியிருக்காரு. 21 வயது நிரம்பியவர்களுக்கு மட்டும்தான் மது கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் இருக்கு, அதை நடைமுறைப்படுத்தும் சொல்லியிருக்காங்க. அந்த சட்டத்தையே தீவிரமாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு இந்த அரசு கூடுதல் ஒரு வார்த்தை போட்டிருக்கு. ஆனால் புதுசாக தாவேகாவோட தலைவர் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்து போலவும் அப்படி ஒரு அரசாணையே போடப்படலை. 3 நாள் தான் வந்திருக்கு. போட்ட அரசாணை 2-3 தான். அந்த 2-3ல் ஒன்றை திரும்பி வாங்கிட்டாங்க. ஜோதிடருக்கு போட்ட பதவியை திருப்பி வாங்கிட்டாங்க. வேற எதுவுமே வரல அரசாணையா. அரசாணையே ஒன்று வராமல் 21 வயது நிரம்பியவருக்கு மட்டும்தான் மது கொடுக்கணும்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிக்கை போட்டிருக்காருன்னு சொல்லி அதை சமூக வலைதளத்தில் ஒரு 1000 பேர் பரப்பியிருக்காங்க. அதுக்கு ஒரு 10 லட்சம் பேர் லைக் போட்டிருக்காங்க. 21 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் மது கொடுக்க வேண்டும் என்பது இப்பொழுது சட்டமாக இருக்கிறது. அதற்கு கீழே வரக்கூடியவர்களை அன்பாக அழைத்து அவர்கள் பேசி வேண்டாம் என்று அனுப்பி வைப்பது கடமையாக நாம் நம்முடைய அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே 21 வயசுக்கு மேல யாரும் வரக்கூடாது. 717 கடைகளை மூடியிருப்பதா சொல்றாங்க இல்லையா? தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு இடையூறாக இன்றைக்கும் பல கடைகள் இருக்கு. மொத்தமாகவே டாஸ்மாக் இடையூறு தான். ஆனால் அதில் விருகம்பாக்கத்தில் நீண்ட நாள் கோரிக்கை 127வது வார்டில் தமிழ்நாட்டுடைய தாவேக்காவுடைய கொறடா விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சபரிநாதனுடைய தொகுதியிலேயே விருகம்பாக்கத்தில் 127வது வார்டில் அருணாச்சல சாலையில் இந்த பிரசாத் லேப் பக்கத்தில் பல்வேறு மியூசிக் அகாடமி, இந்த இசைக்கோர்ப்புகள் நடைபெறக்கூடிய நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் கிரவுண்டுக்கு பக்கத்திலேயே ஒரு மதுபான கடை இருக்குது. அந்த மதுபான கடை ஒட்டுமொத்தமான விருகம்பாக்கம் மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறு கொடுக்கக்கூடிய ஒரு கடை. அந்த கடையை மூட வலியுறுத்தி பல கோரிக்கைகளை பல பேர் வச்சுருக்காங்க. அந்த கடை இப்போ திறந்திருக்கு. அது மாதிரியான கடைகளை நீங்கள் மூடாமல் வெறுமனையாக பள்ளிக்கூடம், வெறுமனையாக வந்து வழிபாட்டுத்தலம் அப்படின்னு பொத்தாம்பதுவாக இந்த அரசு மூடியிருக்க ஒழிய மக்களுக்கு இடையூறு எது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட செய்திகளை சேகரித்து இந்த கடைகள் மூடப்படலை அப்படிங்கிறது
சமூக வலைதளங்களுக்கு யாருக்குமே தெரியாது. மொத்தமாக அவருக்கு ஒரு வீடியோ போடணும், ஒரு ரீல்ஸ் போடணும், பொய்யை பரப்பணும். அதாவது நீங்கள் பரப்புங்க, நல்லதை பரப்புங்க. 717 டாஸ்மாக மூட சொல்லியிருக்காரு, அதை பரப்புங்க, தாராளமாக பரப்புங்க. ஆனால் பொய்யை பரப்பாதீங்க. டாஸ்மாக் அப்படின்னு F12 இது யாருமே பேசுறது இல்லை. தாவேகோட தலைவர் விஜய் அவர்கள் உண்மையிலேயே போதையை ஒழிக்கணும்னு நினைச்சாருன்னா இந்த F12 கடைகளை தான் முதல்ல இழுத்து முடிக்கணும். ஏன்னா 11 to 11 பாருங்கிற பேரில், மணமகிழ் மன்றம் அப்படிங்கிற பேரில் ஏழை மக்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய இடம் இந்த F12 பாரு. 717 டாஸ்மாக மூண தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் F12 பார்ல கை வைக்கல? ஏன்னா F12 பார்ல வருமானம் கொளிக்குது. இப்பவே தாவேகாவை சார்ந்த பல மாவட்ட பொறுப்பாளர்கள் எங்களுக்கு F12 லைசன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்களா. டாஸ்மாக்ல இந்த பார்களை ஏலம் எடுக்கிறத காண்டிட்டு இது வரைக்கும் திமுக எடுத்திருந்தாங்க, அதுக்கு முன்னாடி அதிமுக எடுத்தாங்க, இப்போ நாங்கள் தான் எடுப்போம், எனக்கு பார்த்து கவனிச்சுக்கோ, நான் உனக்கு டாஸ்மாக் பார் ஏலம் எடுத்தாரேன் அப்படின்னு பல பகுதியில் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஏலம் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் எந்தெந்த ஊரில் இருக்கிற தாவேகா மாவட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர்லாம் டாஸ்மாக் பார் ஏலம் எடுத்துருக்கான்னு ஒரு பட்டியலே தனியாக தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன், லிஸ்ட்டு சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி F12 பாறை இழுத்து முடியிருந்தா சூப்பர் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, பிளாஸ்ட் ப்ரோ அப்படின்னு வாழ்த்தலாம். இதெல்லாம் கூட சின்ன சின்ன செய்திகள் தான். ஆனால் மிக முக்கியமான ஒரு செய்தியை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஆதரவாளர்கள் சமூக வலைதளத்தில் இன்ஸ்டாகிராமில் தெரிக்க விட்டாங்க. ஒவ்வொரு வியூஸும் 10 லட்சம் 5 லட்சம் அள்ளிக்கிட்டு போச்சு. என்னன்னு பார்த்தா தமிழ்நாட்டுடைய முதல் பெண் அமைச்சரை நியமித்தது நம்முடைய தளபதி ஆட்சி தான். இதை விட பெண் உரிமை காக்கக்கூடிய தலைவர் யார் இருக்கா அப்படின்னு போட்ட அந்த காணொலிகள்லாம் பிச்சுக்கிச்சு. விருதுநகரை சார்ந்த சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் கீர்த்தனா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த 9 அமைச்சர்கள் அவங்களும் ஒருத்தங்க, 9 அமைச்சர்கள் அவங்களும் ஒருத்தங்க அப்படின்னா அது சரியானது. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதல் பெண் முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்களும் ஒருத்தர் இருந்தாங்களே, அப்போ அவங்க யாரு? ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் யார் யார் பெண் அமைச்சர் இருந்தாங்க தெரியுமா? ஜெயலலிதா அவர்கள் மட்டும் இல்லை, 1946 தமிழ்நாட்டில் சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே ருக்மிணி லட்சுமிபதி என்கிற ஒரு பெண் அமைச்சர் தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் இருந்திருக்காங்க. கூகுளில் போட்டாலே வருது. 1963 ராஜாஜியுடைய அமைச்சரவையில் ஜோதி வெங்கடாச்சலம் என்கிற ஒரு பெண் அமைச்சரவையில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கர்மவீரர் காமராஜர் தாவேக்கோட கொள்கை தலைவராக எடுத்திருக்கீங்களே, கொள்கை தலைவர்னா யாருன்னு பார்க்கணும், அவருடைய அமைச்சரவை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும், அவர் ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். அவர் கொள்கை தலைவர், அவ்வளோதான், அதோடு இது பட்டிக்கிறது. அவர் தெரிஞ்சா, அரசியல் தெரிஞ்சா தெரியும். லூர்தம்மாள் சைமன், இன்றைக்கும் கொண்டாடப்படுகிற காமராஜர் அமைச்சரவையில் இருந்த ஒரு பெண் அமைச்சர் லூர்தம்மாள் சைமன். அவங்க அமைச்சர், பெண் அமைச்சர் கிடையாது. அதுக்கப்புறம் 1967 தமிழ்நாட்டினுடைய முதல் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண் அமைச்சர் சத்தியவாணி முத்து, அறிஞர் அண்ணாதுரை அவர்களுடைய ஆட்சியில், திமுகவுடைய ஆட்சியினுடைய முதல் பெண் அமைச்சராக, அது பட்டியல் சமூகத்தை சார்ந்த முதல் பெண் அமைச்சராக நியமிக்கப்பட்டாங்க. அதையும் தெரியாது. அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு 1986 பிறகு எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மாள் அவங்களும் அமைச்சரவையில் இருந்திருக்காங்க. 1991 செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர், இந்திரா குமாரி என்ற கைத்தறித்துறை அமைச்சராக அவங்க அமைச்சர் இருந்தாங்க. திருப்பி 1996 திமுக ஆட்சியில் ஜெனிஃபர் சந்திரன், எங்கள் ஊருக்காரங்க, தூத்துக்குடிக்காரங்க, மீன்வளத்துறை அமைச்சராக பதவியேற்றாங்க திமுக ஆட்சியில். திருப்பி 2001 மீண்டும் அதிமுக ஆட்சி வருது. அந்த அதிமுக ஆட்சியில் சரோஜா என்கிற ஒரு அமைச்சர் இருந்திருக்காங்க 2001. 2006 மீண்டும் திமுக ஆட்சி, 3 பெண் அமைச்சர்கள். முதல்ல பெண் அமைச்சராக கொடுத்தான்னு சொல்றாங்கல்ல, 3 பெண் அமைச்சர். கீதா ஜீவன் ஒரு அமைச்சர், தமிழரசி அவர்கள் ஒரு அமைச்சர், அதுக்கப்புறம் பூங்கோதை ஆல்டியரன் அவர்கள் அவங்க ஒரு அமைச்சர். 3 பெண் அமைச்சர் 2006. 2011 அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி, அவங்க ஒரு அமைச்சர். அதுக்கப்புறம் கோகுல இந்திரா அவர்கள் ஒரு அமைச்சர், ராஜலட்சுமி செல்வி ராமஜெயம் அவர்கள் ஒரு அமைச்சர். அதுக்கப்புறம் 2016 4 அம்மையார் ஜெயலலிதாவோட சேர்த்தா 5 பேர். நிலோஃபர் கபில் அவர்கள் அவங்க டாக்டர், அவங்க ஒரு அமைச்சர். டாக்டர் சரோஜா அவர்கள் அவங்க ஒரு அமைச்சர், ராஜலட்சுமி அவர்கள் ஒரு அமைச்சர், அதுக்கப்புறம் வளர்மதி அவர்கள். இப்படி 5 பெண் அமைச்சர்களை 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நியமிச்சாங்க. 2021 2016 தான் தெரியாதுங்க, ஏன்னா இவருக்கு 2K கிட்ஸு, ஜென்சி, இளைய தலைமுறை தெரியாது, மறந்துடலான்னு விட்டுறலாம். 2011 இல்லை இப்போ 2006 போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். யார் போய் பார்க்குறா? எவன் செய்தியை கொடுத்தாலும் ரூட் மாஃபியா கொடுத்துச்சா அப்படியே எடுத்து பரப்பி விட்றா அப்படின்னு பரப்பிட்டு இருக்காங்க. 2021 தெரியாது. கயல்விழி செல்வராஜ் அவர்கள் அமைச்சராக இருந்தாங்க. கீதா ஜீவன் அவர்கள் தூத்துக்குடியில் அமைச்சராக இருந்தாங்க. அமைச்சரை வீழ்த்திய எங்கள் தாவேகா தலைவர் விஜயனுடைய நண்பர் ஸ்ரீதர் அமைச்சரையே வீழ்த்திட்டான். நீங்கள் அவங்க அமைச்சராக வீழ்த்தினீங்க, அப்புறம் எப்படி முதல் பெண் அமைச்சர்னு சொல்கிறீங்க?
தூத்துக்குடியில் ஸ்ரீநாத் அமைச்சரை வீழ்த்தினார்னு இவங்க தான் எழுதினாங்க. இப்போ முதல் பெண் அமைச்சர் எழுதுனாங்க. 1946 கிட்டத்தட்ட 15-20 பேர் தமிழ்நாட்டின் பெண் அமைச்சராக இருந்திருக்காங்க. ஒவ்வொரு ஆட்சியிலும் இருந்திருக்காங்க. அதை எதையுமே படிக்காம, அதை எதையுமே தெரிந்து கொள்ளாம எந்த செய்தி வந்தாலும் பரப்பி விடுவோம் அப்படிங்கிறது பேரு என்ன? எப்படி தமிழ்நாட்டின் முதல் பெண் அமைச்சர் நியமித்தது தாவேகா தலைவர் விஜய் தான் பெண்ணுரிமை போராளின்னு சொல்லி புருடா விட்டாங்களோ, அதை விட பெரிய புருடா தெரியுமில்ல, சமூக நீதி போராளி விஜய்ன்ட்டாங்க. என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா 70 இடங்களில் பட்டியல் சமூகத்திற்கு வாய்ப்பை வழங்கியிருக்காரு. அதுல 26 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இப்படி பொது தொகுதியில் நின்று 26 பேர் ஜெயிச்சிருக்காங்க. 26 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு அரசு சட்டசபைக்கு போயிருக்காங்க. இது எங்க நடக்கும்? பொது தொகுதியில பட்டியல் சமூகத்தை நிப்பாட்டாரு அப்படின்னாங்க. தமிழ்நாட்டில் 44 இடங்கள் பட்டியல் சமூகத்துக்கு, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு, 2 ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு, மொத்தம் 46. 234ல் 46 தொகுதிகள் பட்டியல் சமூகத்திற்கு என்று இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட உரிமை. அது இது எந்த கட்சி வந்தாலும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை அங்கதான் நிப்பாட்டணும். இதுவே அவங்களுக்கு தெரியாது. தனித்தொகுதினா என்ன, பொது தொகுதினா என்னங்கிறதே தெரியாது. அதான் யதார்த்தமான உண்மை. தனித்தொகுதினா தனித்தொகுதியில பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் தான் நிப்பாட்ட முடியும். ஏன் தனித்தொகுதி? ஒரு காலத்தில் பெரும்பான்மை சமூக மக்கள், ஆதிக்க சமூக மக்கள் மட்டும்தான் தேர்தலில் போட்டி போடக்கூடிய முறை இருந்துச்சு. பண்ணையார்களும் ஜமீன்தார்களும் மட்டும்தான் போட்டி போட முடியும். அதையெல்லாம் ஒழிப்பதற்காக அப்போ கீழே இருக்கக்கூடியவனுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியல் சமூக மக்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருது. அதனால இந்தியா முழுக்க அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், உங்களுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கிற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் தனித்தொகுதிகள் உருவாக்கப்படுகிறது. அப்படி தனித்தொகுதியில் உருவாக்கப்பட்டு 234 தொகுதியில் 44 பட்டியல் சமூகத்திற்கும் அதில் 2 பட்டியல் பழங்குடிக்கும் என்று 46 தொகுதியில் இருக்கு. இந்த 46 தொகுதியில் தலைகீழ்னு தண்ணி குடித்தாலும் எம்பிசியோ, பிசியோ, ஓபிசியோ வேற யாருமே நிற்க முடியாது. யார் நிற்க முடியும்? ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான் நிற்க முடியும். இதை தாண்டி பொது தொகுதியிலையும் பட்டியல் சமூகத்தை நிறுத்துவதற்கு பெயர் ஒரு புரட்சிகரமான சிந்தனை, மாற்று சிந்தனை, சமூக நீதியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது. இதை ஏற்கனவே தலித் எழில்மலை அவர்களை திருச்சியில் பொது தொகுதியில் நிப்பாட்டி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினாங்க. அது பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. திமுகவும் கோவையில் ஒருவரை சட்டமன்ற உறுப்பினராக நிப்பாட்டி வெளில வச்சிருக்காங்க. அந்த வரலாறுலாம் இருக்கு. அதற்கு பிறகு 2016 13 இடங்களில் நாம் தமிழர் கட்சி பொது தொகுதியில், அதாவது இந்த 46 இல்லாது பிளஸ் 13, அப்போ கிட்டத்தட்ட 46, 13, 59 இடங்களில் நாம் தமிழர் கட்சி பட்டியல் சமூகத்துக்கு வாய்ப்பை வழங்கியது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 7 இடங்களில் பொது தொகுதியில், இந்த 46 இல்லாத 7 இடங்களில் நாம் தமிழர் கட்சி வாய்ப்பை வழங்கியது. அப்படி 234 தொகுதியில் 46 தொகுதியில் தவிர்த்து பட்டியல் சமூகத்திற்கு தாவேகா எத்தனை வாய்ப்புகளை வழங்கியிருக்குன்னு 234 வேட்பாளர்களை எடுத்து பார்த்தா தாவேகா சாதி பார்க்காமலாம் வேட்பாளர் நிப்பாட்டல. சரியாக சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி சரியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் யார் பெரும்பான்மையோ அவங்கள தான் வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க. 2 இடங்களில், பட்டுக்கோட்டை, விருதுநகர், இந்த 2 இடங்களில் மட்டும் பொது தொகுதியாக இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டையிலையும் பொது தொகுதியாக இருக்கக்கூடிய விருதுநகர்லையும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை வேட்பாளராக நிப்பாட்டிருக்காங்க. 2 தான். அந்த 2ல் வென்றது பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் பொது தொகுதியில் வென்றிருக்கார். அவரையும் அவங்க அம்மாவும் அப்பாவும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள், அவங்க சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிறதாக சொல்லப்படுகிறது. அவரை 2 சமூகமே எங்க ஆட்கள்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. அது வேற விஷயம். ஆனா அவரை பட்டியல் சமூகமாக தான் பார்க்க முடியும் என்று சொல்றாங்க. அவர் ஒருத்தரை தவிர தாவேகாவோட வேட்பாளர்கள்ல 46 இடங்கள்ல போட்டி போட்டாங்க இல்லையா பட்டியல் சமூகம், அந்த தனி தொகுதியில, அந்த தனி தொகுதியில 24 பேர் வென்றிருக்காங்க. இதைத்தான் பொது தொகுதியில் 24 பேர் வென்றான். வென்றது தனி தொகுதியில 24 பேர் ஷெட்யூல் காஸ்டை சார்ந்தவர்கள் ஷெட்யூல் காஸ்ட் தொகுதியில் நின்று வென்றிருக்காங்க. இவன் பொது தொகுதியில் நிப்பாட்டி 24 பேரை சட்டசபைக்கு அனுப்பிச்சாருன்னு சொல்லி ஒரு புருடாவை அடிச்சு விட்டான். அப்படி பார்த்தா போன முறை திமுகவிலையும் அதிமுகவிலையும் அதுக்கு முந்தின திமுகலையும் அதிமுகலையும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எம்எல்ஏக்களாக 44 தொகுதியும் போயிருக்காங்க. 46 யாரோ ஒருத்தர் வென்றிருப்பார்ல, ஒன்று திமுக வென்றிருக்கல, அதிமுக வென்றிருப்பாங்க. 46 ஒருத்தர் ஜெயிச்சு தான் ஆகணும். அப்படி பார்த்தா 46 பேர் உள்ள என்ன இருக்காங்க தானே. இந்த 234 பேர்ல இப்பவும் 46 பேர் இருக்காங்க. இப்பவுமே 234 பேர்ல திமுகவோ அதிமுகவோ தாவேகாவோ கலந்து 46 பேர் இருக்காங்க. 46ல் 24 பேர் தாவேகா அப்படின்னா
மீதி இருக்கக்கூடிய 22 பேர் திமுகவிலேயே அதிமுகவிலே செஞ்சிருக்காங்க. அதில் பொது தொகுதியில் நிப்பாட்டி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினராக மேலூரில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வென்றிருக்காரு. அது வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. அதே போல் விருதுநகர் ஜெயிச்சிருக்காங்க. அதை தாண்டி இந்த 70 பேரை நிப்பாட்டினாரு, அதில் 26 பேர் ஜெயிச்சிட்டாங்க, பொது தொகுதியில் நின்ற பட்டியல் சமூகம் அப்படின்னு சொல்வது அப்பட்டமான பொய். சமூக நீதி அரசியல் பேசலாம், தப்பு இல்லை. நீங்கள் பொது தொகுதியில் நிப்பாட்டலாம், தப்பு இல்லை. ஆனால் பொய்யை பரப்பாதீங்க. விஜய் முகத்துக்கு தான் ஓட்டு, விசிலுக்கு தான் ஓட்டு அப்படின்னா நீங்கள் யாராலும் வேட்பாளராக போட்டுருக்கலாமே. ஏன் திருவரங்கத்தில் பார்த்து ஒரு ஐயரை நிப்பாட்டணும்? ஏன் குளித்தலையில் பார்த்து ஒரு முத்திரையை நிப்பாட்டணும்? ஏன் கரூரில் பார்த்து ஒரு கவுண்டர் நிப்பாட்டணும்? ஏன் திருநெல்வேலியில் பார்த்து ஒரு தேவர் நிப்பாட்டணும்? ஏன் ஆலங்குளத்தில் பார்த்து ஒரு நாடார் நிப்பாட்டணும்? ஏன் தென்காசியில் பார்த்து ஒரு நாடார் நிப்பாட்டணும்? ஏன் நிப்பாட்டணும்? சாதி பார்த்து நிப்பாட்டிருக்கீங்க. திமுக அதிமுக எப்படி சாதி பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டுதோ அதே அடிப்படையில் தான் தாவேகாவும் சரியாக சாதி பார்த்து நாயுடுக்களுக்கு, கவுடாக்களுக்கு, படுகாசுக்கு எல்லாருக்குமான வாய்ப்பை வழங்கியிருக்காங்க. அது மாற்று கருத்து இல்லை, அது கொடுத்தது சரிதான், தப்பே இல்லை. ஆனால் சாதி பார்க்காம நிப்பாட்டணும். சாதி பார்த்துலாம் ஓட்டு போடலை, மொத்தமாக தான் போட்டோம், விசிலுக்கு தான் போட்டோம், விஜய்க்கு தான் போட்டோம். அவங்க சாதி பார்த்தா நிப்பாட்டிருக்காங்க. நீ விசிலுக்கு போட்டுக்கலாம், விஜய்க்கு போட்டுக்கலாம், எதுக்கும் போட்டுக்கலாம். ஆனால் நிப்பாட்டினது சாதி பார்த்து சரியாக நிப்பாட்டியிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் தாவேகா வேட்பாளர் தேர்ந்தெடுக்குது. இப்போ சட்டசபையில் சபாநாயகர், துணை சபாநாயகர், கொறடா இது எல்லாத்தையும் கூட சாதி பார்த்து தான் தாவேகா கொடுத்துருக்கிறது. அதில் ஜேசிடி பிரபாகர் நல்ல பேச்சு திறமை மிக்கவர். ஏற்கனவே பேருந்தாக ஏறி பைபிள்லாம் வந்திருக்காப்புல. அதனால் நல்லா பேசக்கூடியவர். அவரை நிப்பாட்டியிருக்காங்க. வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். துணை சபாநாயகராக தேவேந்திர வேளாளை சார்ந்த ரவிசங்கர் என்பவரை துறையூரில் யாருன்னு எளிதாக அவரை அணுக முடியும். வேற எங்கேயுமே தேட தேவையில்லை. டாஸ்மாக் போனால் உட்காந்துருப்பாப்புல. அவரை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா போட்ட வெளியே வந்துச்சு. அவரை போட்டிருக்காங்க. இப்படி சமூக நீதி பார்த்துத்தான், சாதி பார்த்துத்தான் சபாநாயகரின் துணை சபாநாயகரும் கூட தேர்ந்தெடுத்திருக்காரு. ஏற்கனவே திமுக அப்படி தான் பண்ணுவாங்க, எல்லா கட்சியிலும் அப்படி தான் பண்ணுவாங்க. அதை அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. திராவிட கட்சியெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் சாதி பார்த்து தான் சபாநாயகர் துணை சபாநாயகரோட போட்டிருக்காரு. சும்மா குருட்டாம் பார்க்கலாம் அவர் இன்னும் போட கிடையாது. இதெல்லாம் தெரியாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் கம்பு கலரிலாம் சுத்தாதீங்க. உண்மையிலே ஒரு புது அரசு வந்தால் 6 மாதம் அந்த அரசை நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த அரசினுடைய செயல்பாடு கொடுத்து விமர்சிக்கணும். ஆனால் ஏன் இதை இப்போவே விமர்சிக்கிறோம் அப்படின்னா, பொய் வேகமாக பரவுது, உண்மை ரொம்ப நொண்டி போய்கிட்டு இருக்கு, வேகமாக போய்கிட்டு இருக்கு. அந்த வேகமான பொய்யே உண்மையாக மாறி அதுவே வரலாறாக மாறிடக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கதையெல்லாம், நம்ம வரலாறுலாம் அவன் கதையாக வச்சுருக்கான், அவன் கதை கூட நம்மகிட்ட வரலாறாக திணிக்கப்படுதுங்கிற மாதிரி இவங்க பேசுகிற பொய்யெல்லாம் வரலாறாக மாறிடக்கூடாது. இதெல்லாம் இப்போ என்ன ஒன்றா, தொடர்ச்சியாக எல்லாரும் எழுதும் பொழுது அதுவே விக்கிபீடியா எடுத்துக்கும், அதுவே கூகுளில் வரும், நாளைக்கு அதுவே சேட்ஜிபிடிக்கு போவோம். இப்போ எது போட்டாலும் இப்போ தாவேகா 26 இடங்களில் பொது தொகுதியில் ஒடுக்கப்பட்ட மக்களை, பட்டியல் சமூக மக்களை நிறுத்திருக்கிறது உண்மையானு கேட்டால், கிராக்னு கேட்டால் ஆமாம் உண்மை அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு இவன் டேட்டாவை அழுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு 1000 பேர் 10,000 பேர் சேர்ந்து ஒரே பொய்யை மொத்தமாக சொல்லும்போது அதுதான் சமூக வலைதளங்களில் உண்மையாக மாற்றப்படுகிறது. அதனால தான் இதை உடைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எக்மோர் ஸ்டேஷனில் ஒரு ரோந்து பைக்கு தாவேகா ஆட்சிக்கு வந்தவுடன் தளபதி உத்தரவிற்கிணங்க மக்களை பாதுகாப்பதற்காக ரோந்து பைக் அறிமுகம் செய்யப்பட்டுன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் 4 மாதத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. அதை எடுத்து கொண்டு வந்து இப்போ போட்டு ரோந்துக்காரு. இந்த கேமரா இருக்குல்ல, இது நாம் தமிழ் கட்சி சட்டைப்பையில் வைக்கணும்னு சொல்லி பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. கேரளாவோட நடைமுறைப்படுத்திட்டாங்க. திமுக ஆட்சியில் போன முறையே போக்குவரத்து காவலர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ பாருங்கள் 2 நாளாக போடுவாங்க பாருங்கள். போக்குவரத்து காவலர்களுக்கும் சட்டம் ஒழுங்கு காவலர்களுக்கும் சட்டைப்பையில் கேமரா பொருத்தப்பட்டது. இனி யாரும் தப்பு செய்ய முடியாது. தளபதி ஆட்சிடா, பிளாஸ்டா. அரசு மருத்துவமனையை இனி அரசே எடுத்து நடத்தும், பிளாஸ்டா. கல்விக்கூடங்களில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்த தளபதி விஜய் அவர்கள் வாழ்க. மதிய உணவு திட்டத்திலே முட்டையை போட்ட விஜய் வாழ்க. மாணவர்களுக்கு காலனியும் மாணவர்களுக்கு சீருடையும் வழங்கிய தளபதி விஜய் வாழ்க. தளபதி விஜய் பிளாஸ்ட் வெறித்தனம். இவங்க ஆட்சிக்கு 4 நாளில் பண்ணுறத இதே ஸ்டைலில் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணினார். யார் தெரியுமில்ல? இவருக்கு அப்பா டெல்லியில் இருக்காப்புல. ஒரு புகைப்படம், அந்த புகைப்படத்தை பார்த்தோன்னே குஜராத்தை முழுமையாக மாற்றிய நம்முடைய மோடிஜின்னு போட்டாங்க. நான் பார்த்து மிரண்டேன். என்னடா அது, பில்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது, எல்லாம் வெளிநாட்டில் இருக்க மாதிரி இருக்குது. ஒருத்தன் அதை புகைப்படத்தை ஜூம் பண்ணி போட்டால் அது கம்ப்யூட்டருடைய மதர் போர்டை ஜூம் பண்ணி போட்டு அதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா குட்டி குட்டியாக இருக்குது. அதை பில்டிங்னு போட்டு விட்டாங்க. இதை விட குஜராத்தில் கட்டப்பட்ட இந்து டேம்,
அப்படிப்பட்ட ஒரு 50 அடுக்குகள் இருக்கு. அதுல இருந்து தண்ணி பீச்சு அடிக்குது. இது கூகுளில் திருப்பி செக் பண்ணி பார்த்தா அது இங்கே சீனாவில் கட்டப்பட்ட டேமு. சீனா டேமை தூக்கிட்டு வந்து இந்து டேம் கட்டப்பட்டிருக்குன்னு ஒரு ஃபோட்டோ போட்டுவிட்டாங்க. இதே மாதிரி மோடி ஆட்சிக்கு வந்த உடனே குஜராத் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இந்தியா வளர்ந்துக்கிட்டு இருக்கு, டேம் கட்டிட்டாரு, இது கட்டிட்டாரு, இந்தியாவுக்குன்னு தனியாக வந்து ஹெலிகாப்டர் வாங்கிட்டாரு, ஃப்ளைட் வாங்கிட்டாரு அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதே தான் இவங்க 4 நாள் ஆன உடனே அது நடந்துருச்சு. இப்போ எடுத்து போடுவாங்க பாருங்க. ஒரு 10 நாளில் பாருங்க ஒரு பெரிய திக் ஃபாரஸ்டாக இருக்கும். தளபதி ஆட்சிக்கு வந்தவுடன் வளர்க்கப்பட்ட மரங்கள் அப்படின்னு போடுவாங்க. ஒரு மழை வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். அவங்க அதுதான் தெரியாது. அந்த அடிப்படையெல்லாம் புரியாது. புரியாமல் தளபதி வந்தவுடன் நிலக்குடை உருவாக்கப்பட்டுச்சு, தளபதி வந்தவுடன் பள்ளிக்கூடம் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு கண்டமணிக்கு வரும். நம்மளால் எது பொய் எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு போதும்னு ஆயிரும். அந்த அளவுக்கு பொய்யை பரப்பக்கூடிய கும்பல் அதிகமாக இருக்குது. அது உண்மையான கண்டுபிடிக்க கும்பல் குறைவாக இருக்குது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி